வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியது. தமிழுக்கு ஒரு நல்லுலகத்தினுடைய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கூறி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவை நிறுவி அதனுடைய தலைமையை ஏற்று தலைவர் மட்டுமல்ல, ஒரு நல்ல செயலாக்கத்துடன் கூடிய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு முதல் வணக்கம். என்னை இந்த நிகழ்விலே அழைத்து இதில் பங்கேற்க வைத்து என்னை அறிமுகப்படுத்திய சகோதரி திருமதி புவனா அவர்கள், கவிஞர் திலகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வானது, இதை பற்றி நான் இங்கே ஐயா தலைவர் அவர்கள் சொல்லிதான் எனக்கு தெரிய வந்தது. மிக சிறந்த ஒரு நிகழ்வு. பெருங்கவி பாரதியார் விழாவை உலக சாதனை 100 நாள் தொடர் நிகழ்வாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பினை தமிழுக்கு ஒரு நல்லுலகம் மிகவும் சிறப்பாக பாராட்ட வேண்டும், மென்மேலும் ஊக்குவிக்க வேண்டும். அவர்களால் இயன்ற அளவிற்கு இதை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும், மற்றவர்களை இதை கண்ணுற செய்ய வேண்டும், இதில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும். இதில் மிக சிறப்பான நிகழ்வுகளை மேன்மேலும் வளர்க்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எனக்கு இட்ட பணியை தொடங்குகிறேன். இதில் வாழ்த்துறை வழங்குவதாக இருக்கின்ற திருக்குறள் செல்வி திருமதி ஈரோடு ராஜாமணி அவர்களையும், ஒழிச்சலூர் நல்லாசிரியர் கே கற்பகம் அவர்களையும், கள்ளக்குறிச்சி கவிஞர் தனலட்சுமி மனோகரன் அவர்களையும், இந்த ஊடகத்தினர் அத்தனை பேரையும் ஐயா அவர்கள் கூறியதைப் போல இதிலே உலகளாவிய ஊடகங்கள் இதிலே நமக்கு ஒத்துழைப்பு தருவதாக அறிந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதியார் மகாகவி என்று அழைக்கப்பட்ட கவிகளிலே மகாகவி, ஆத்மாக்களிலே மகாத்மா என்ற பெருமையை உலகளாவிய அளவிலே பெற்றவர் நமது மகாத்மா காந்தியடிகள் அவர்கள். கவிஞர்களிலே அதை போல மகாகவி என்று பெயர் பெற்றவர் நமது பாரதியார் அவர்கள். அவருடைய படத்தை பார்த்தாலே நமக்கு ஒரு உணர்வு வீரிட்டு வரும். அந்த கண்களை பார்த்தாலே நம்மை அறியாமல் இன்னும் சிறப்பாக, உற்சாகமாக, நிமிர்ந்து நடை அவருடைய வழியிலே நடக்க வேண்டும் என்ற உணர்வு. அதை அவர் கண்களிலே அந்த ஒளிபடைத்த கண்ணினாய் என்று சொன்னாரு. அந்த கண்கள் தான் அவருடைய கண்களே அப்படித்தான். அவர் நமது பாவேந்தர் பாரதிதாசனிடத்திலே சொல்லும் பொழுது சொன்னார், ஒரு கவிஞர் என்பவர் நவரசங்களையும் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்க வேண்டும், நவரசத்தையும் தன்னுடைய கவிதைகள் மூலமாகவும், கட்டுரைகள் மூலமாகவும், பேச்சு மூலமாகவும் அடுத்தவர்களிடத்திலே கொண்டு செலுத்த வேண்டும் என்று சொன்னார். அதற்காக அவர் சொன்னதுதான், ரசத்திலே தேர்த்திக்கொள். ஒருவர் தமிழ் பற்றோடு இருக்கிறார், அவர் தமிழிலே கவி எழுத வேண்டும், ஒரு கவிஞராக உருவெடுக்க வேண்டும் என்றால் முதலிலே அவருக்கு நவரசமும், அவருக்கு அவருடைய வாழ்நாளிலே, அவருடைய செயல்பாடுகளிலே அந்த நவரசத்தை அவர் உள்வாங்க வேண்டும். அந்த வார்த்தையை அவர் சொன்னது, பாவேந்தர் பாரதிதாசனிடத்திலே சொன்னது, ரசத்திலே தேர்ச்சிக்கொள். ரசம் என்றால் நாம் நவரசம் என்று பொருள் கொள்ள வேண்டும். இந்த நவரசத்திலே பாரதியாருக்கு மிகவும் எடுப்பாக கைவந்த கலையாக வந்த ரசம் எதென்று அனைவருக்குமே தெரியும். அனைவரையும் உணர்ச்சி வசப்பட வைக்கின்ற அளவிற்கு கோபம், சினம், இதை ஒவ்வொரு மனதிலும் எழுப்பக்கூடிய ஆற்றல் படைத்த கவிதைகளை படைத்தவர் தான் நமது பாரதியார். நாம் எல்லாம் பெரும்பாலும் அமைதியாக இருக்க வேண்டும், சினம் கொள்ளக்கூடாது, கோபம் கொள்ளக்கூடாது என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். நம் குடும்பத்தினரிடமும் சரி, நம்ம பழகுகின்ற நண்பர்களிடத்திலும் சரி. ஆனால் பாரதியார் அப்படி இல்லை.
நம்முடைய உணர்வுகளை தட்டி எழுப்புவார். குறிப்பாக அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே நாட்டுப்பற்று இல்லாமல், சுதந்திர தாகம் இல்லாமல் இருந்த மக்களை தட்டி எழுப்பிய அவருடைய அந்த உணர்வுகள் நவரசத்திலே சினம், அழுகை, சிரிப்பு, இழிவரல், இப்படி பல இந்த நவரசத்திலே இவர் முதன்மையாக எடுத்துக்கொண்டது ஒவ்வொரு மாநிலத்திலே ஒவ்வொரு இடத்திலே இருக்கின்ற அந்த நாட்டுப்பற்றினை உயர்த்துவதுதான் அவருடைய தலையாய அந்த கவிஞர்களுடைய நோக்கமாக இருந்தது. அந்த நாட்டுப்பற்றிலை அவர் ஆற்றிய பங்கு அதை சாதாரணமாக சொல்லாமல் எப்படி சொல்லியிருக்கிறார் என்பது இந்த உலக அறியும். ஒருவருடைய புகழ் யாரால் மிளிரும் என்றால் அவருடைய சீடர்களால் தான் மிளிரும். அந்த வகையிலே புதுச்சேரி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பயன்படுத்திய இந்த சொற்றொடர் மிக மிக ரொம்பவும் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு கொலைவாளினை எடடா கொடியோர் செயல் அறவே. பாவேந்தர் பாரதிதாசன் என்றாலே இந்த வரிகள் தான் அனைவருக்கும். அதையேதான் இன்னும் மனத்திலே ஆழமாக பதியக்கூடிய அளவிலே தனி ஒருவனுக்கு உடவில்லை எனில் இந்த சகத்தினையே அழித்திடுவோம் என்று நமது பாரதியார் அவர்கள் கூறினார். இந்த ஜகத்தினையே அழிக்கின்ற அளவிற்கு ஒருவனுக்கு சினம் வேண்டும், ஏனென்றால் ஒவ்வொருவரும் உண்ண வேண்டும். இந்த வள்ளலாருக்கு இப்பொழுது 100ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே அதை மிக உணர்வுபூர்வமாக நமக்கு எடுத்து சொல்லுவது, நம்ம சமுதாயத்திலே சாதி பிரிவுகள் சுதந்திரம் கிடைத்தால் மட்டும் போதாது, அந்த சுதந்திரத்தையும் தாண்டி நாம் சாதி பிரிவுகளை சொல்லிக்கொண்டு நம்மை ஒருவர் தாழ்த்தி பேசிக்கொண்டு வீணாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் அவர் சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வேனும் மேலென்றும் கொள்வர். சாதி பிரிவுகள் வேண்டாம் என்று கூற வந்தார். எதையுமே ரொம்ப ஆழமான கருத்துக்களை மட்டுமல்ல, ஒரு சினத்தோடு கூடிய அந்த உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடியவர். பெண்களை பற்றி சொல்லும் பொழுது அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகளை பார்த்தாலே அது புரியும். தள்ளி மிதித்திடுவோம், பெண்களை இழிவுபடுத்துவர்களை தள்ளி மிதித்திடுவோம், சாதாரணமா சொல்லல. அதே போல அவர்களை உமிழ்ந்து தள்ளுவோம், முகத்துக்கு முகம் நேராக அவர்களை உமிழ்வோம். இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்துவது அந்த ரசங்களிலே அந்த சினம், அவருடைய அந்த உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய அளவிலே சினத்தை உருவாக்குவது. இப்பொழுது கூட தலைவர்களை எப்படி உருவாக்குகிறார்கள்? நாம் அனைவரும் நமக்குள்ளே ஒரு சினம் எப்பொழுதும் அந்த கனன்று கொண்டே இருக்கும். நம்மால் செய்ய முடியாதவற்றை வேறு யாராவது செய்யும் பொழுது அதை நாம் பாராட்டுவோம். இப்பொழுது வருகின்ற திரைப்படங்களிலே கூட நாம் காணலாம். நம்மால் தவறு செய்பவர்கள் தட்டி கேட்க முடியாத சூழலில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஒரு கதாநாயகன் தட்டி கேட்கும் பொழுது உன்னை கைத்தட்டி பாராட்டுவார்கள். அதே போல சமுதாயத்திலே சமுதாய பிரச்சனைகளை அனைவரும் நமக்கே முன்பு என்று சென்று கொண்டு இருக்கும் பொழுது அதை ஒருவன் ஒரு தெருவில் இருப்பவனோ அல்லது ஒரு ஊரில் இருப்பவனோ எடுத்து செய்யும் பொழுது அதை மிகவும் பாராட்டி அவனை தலைவனாக்குவார். இதைத்தான் நமது மகாகவி பாரதியாரும் அது போன்ற தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கியமான இலக்கு. அந்நியனை வெளியேற்றும் பொழுது அத்தனை பேருக்கும் அந்த உணர்வுகளை தூண்டி எழுப்பினார். சுட்டு வீழ்த்துவேன், புத்தி வருந்திட சொல்லுவேன், புத்தி கொள்ளுவேன், தட்டி பேசுவாருண்டோ, பேசுபவரை சிறைக்குள்ளே தள்ளுவேன், பழி கொள்ளுவேன்,
என்று அந்நியன் சொல்வதாக இவர் பாடலில் எழுதியிருக்கிறார். அந்நியனுடைய மனப்பான்மை இப்படிதான் சொல்லுகிறார். சுட்டு வீழ்த்துவேன், புத்தி வருந்திட சொல்லுவேன், குத்தி கொள்ளுவேன், தட்டி பேசுவார் உண்டோ, சிறைக்குள்ளே தள்ளுவேன், பழி கொள்ளுவேன் என்று ஒரு அந்நியன் அந்த ஆங்கிலேயன் பாடுவதாக இவர் வரிகளை அமைத்து அதற்கு பதிலளிக்கும் விதமாக இவர் சொல்லுகிறார். சதையை துண்டு துண்டு ஆக்கினேன், உன் எண்ணம் சாயுமோ, எனது ஜீவன் ஓயுமோ, எங்களது நெஞ்சம் வேகுமோ என்று நமது இந்திய குடிமகன் கூறுவதாக அந்த பாடலில் எழுதியிருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய சதையை துண்டு துண்டாக்கினும் உன் எண்ணம் சாயுமோ, அதாவது அந்த ஆங்கிலேயனுடைய எண்ணம் வெற்றி பெறாது, சாயுமோ, எனது ஜீவன் ஓயுமோ, இந்த சுதந்திரம் அடையாமல் எனது ஜீவன் ஓயுமோ, எனது நெஞ்சம் வேகுமோ, அப்படி என்னுடைய உயிரையே பறித்தாலும், தூக்கிட்டாலும், அல்லது சுட்டு வீழ்த்தினாலும், குத்தி கொன்றாலும் என்னுடைய நெஞ்சம் வேகாது, வேகுமோ என்று கூறுகிறார். அன்னை பயங்கரி பாரத தேவி நல் ராணியின் வில், நாங்கள் இந்தியர்கள் ஒரு வில்லை வைத்து இலங்கையிலே போர் வரும் பொழுது விற்போர் நடந்தது. அதை போல நாங்கள் சுதந்திரத்திற்காக விற்களை வைத்திருக்கிறோம். குறிப்பாக எங்கள் பாரத தேவி நல் ராணி அவர்கள் கையிலே வில் இருக்கிறது. அன்னை பயங்கரி பாரத தேவி நல் ராணியின் வில் கொண்டு இந்த சுதந்திர போராட்டத்திலே அந்நியரை வெளியேற்றோம் என்று எழுதியிருக்கிறார். அவருடைய எழுத்துக்கள் ஒரு சாதாரண குடிமகனை கூட மிகவும் உணர்வுகளை தூண்டும் வகையிலே அமைந்திருந்தது. அதுதான் மிக சிறப்பு. தலைவர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைத்து நடத்தினாலும் அந்த எமோஷனல் என்று சொல்வார்கள், அந்த உணர்வுகளை தூண்டுவன் அவன் கவிஞனால் தான் முடியும். அந்த கவிஞர்களில் மிக சிறந்த மகா கவியாக இருந்தவர் நமது பாரதியார். அச்சமில்லா பெருவாழ்வு வாழ்ந்தவர், அனைவரையும் அச்சமில்லாமல் வாழ தூண்டியவர். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை என்று குழந்தைகளை மட்டுமல்ல, பெரியவர்களை மட்டுமல்ல, அத்தனை சமுதாய குடிமகன்களையும் வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தவர். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமே கொளுத்துவோம் என்றார். நான் இன்றைய இந்த பகிர்விலே என்னுடைய வார்த்தைகள் அவர் சினம் கொண்டு கூறிய வார்த்தைகளை நான் அப்படியே கூறுகிறேன். மடமே கொளுத்துவோம் என்கிறார். அந்த அளவுக்கு ஒரு தீவிரவாத தன்மை. இதை தீவிரவாதம் சொன்னா என்ற அளவில் வேறு மாதிரியாக பொருள் கொள்வார்கள். அப்படி அல்ல. நாட்டிலே உள்ள சமுதாய குடிமகன்கள் பெரும்பாலானோர் மிதவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய மனதிலே ஒரு தீவிரவாதம் இருந்து கொண்டே இருக்கும், கலந்து கொண்டே இருக்கும். அதை தட்டி எழுப்பவர் தான் கவிஞர் நமது பாரதியார். ஆயிரம் உண்டிங்கு சாதி, ஆனாலும் அந்நியர் புகழென்ன நீ. எங்களுக்குள்ள நிறைய பிரிவு இருக்கலாம், ஆனா நீ எங்களை ஆட்சி செய்யக்கூடாது. இப்படியெல்லாம் தன்னுடைய பாடல்களிலே மிகவும் துணிச்சலோடு அந்நியரை எதிர்த்தும் நமது சமுதாயத்திலே உள்ள அந்த பெண்களை இழிவுபடுத்துகின்ற போக்கையும் மிக மிக தெளிவாகவும் மிக மிக உணர்வுகளை தூண்டும் வகையிலும் அவர் ஆற்றிய அந்த கவிதைகள், சுவைகள் எப்பொழுதுமே சுவைஞர்களால் தான் ஒரு விஷயம் நல்ல வழியிலே ஏற்றுக்கொள்ளப்படும். உதாரணத்திற்கு ஒரு வாழை இலை வைத்திருக்கிறார்கள், ஒரு விருந்து. அந்த விருந்திலே வாழை இலையிலே அறுசுவை பரிமாறப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு பிடித்த சுவையை எடுத்து உண்பார்கள். ஒருவருக்கு இனிப்பு பிடிக்கும், இனிப்பு உண்பார்கள். ஒருவருக்கு சர்க்கரை நோய் இருப்பதால் இனிப்பை உண்ண மாட்டார். ஒருவருக்கு காரம் பிடிக்கும், ஒருவருக்கு புளிப்பு பிடிக்கும். ஆனால் உணர்வுகளை தட்டி எடுக்கின்ற இந்த சுவைஞர்கள், நம்மை போன்ற தமிழ் ஆர்வலர்கள் அந்த காலத்திலேயே பாரதியாரை அவர் ஒவ்வொரு மனத்திலும் உண்டாக்கிய அந்த சினமென்னும் அந்த சுவை,
அவர் ஒரு நகைச்சுவையாளர் அல்ல. இந்த சமுதாயத்திற்கு தேவை அந்த சமுதாய உணர்வு, அதுவும் சினம் கொண்டு எழுகின்ற அந்த ஒரு பாங்கு, அதைத்தான் அவர் தன்னுடைய கவிதைகளில் அவர் உயிர் மூச்சு நிற்கும் வரை இதையே தான் அவர் வலியுறுத்தி வந்தார். நிச்சயமாக ஒரு நாள் சுதந்திரம் அடைவோம் என்பதையும் அவர் தீர்க்கமாக முடிவு செய்தார். அது தொடர்பான கவிதைகளை அவர் இயற்றி மனதிலே நம்பிக்கையும் ஏற்படுத்தினார். சினத்தை மட்டும் உண்டு பண்ணவில்லை, மக்களிடையே நம்பிக்கையும் ஏற்படுத்தினார். அது மிக மிக சிறப்பான ஒன்று. ஏன்னா நம்பிக்கை இல்லை என்றால் ஒரு மனிதன் செயல்பாட்டில் இறங்க மாட்டான். கோபம் வரும், அடக்கி கொண்டு போய்விடுவான். ஆனால் அந்த நம்பிக்கையையும் அவர் நிச்சயமாக ஒரு நாள் நமது நாடு சுதந்திரம் அடைந்தே தீரும் என்பதை பல கவிதைகள் மூலமாக அவர். எனவே அவருடைய பாடல்களில், கவித்துவமிக்க கவிதைகளில் தேசப்பற்றும், பெண்ணியமும், எதிர்கால சந்ததியினத்திலே இருக்க வேண்டிய அந்த சமுதாய பற்றும் இவைதான் மேலோங்கி இருந்தன. எனவே அடுத்த தலைமுறை அவரை நன்கு புரிந்து கொண்டு உணர்ந்து அவருடைய கவிதைகள் மூலமாக அவர் எதிர்பார்த்த சமுதாயத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் எனது நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த இந்த அமைப்புக்கும் அழைத்து பெருமைப்படுத்திய கவிஞர் புவனா அவர்களுக்கும் எதிர்காலத்திலே நான் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளிலே இந்த குவியத்திலே வருவேன் என்ற உறுதியையும் கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.